அது மாதிரி கம்பெனி நடத்துறதுக்கு லைசன்ஸ் வேணுமா சார்? யாரோ அரசு அதிகாரிங்க வந்து லைசன்ஸ் எடுக்காம நடத்தக்கூடாதுன்னு கெடு விதிச்சுட்டு போயிட்டாங்க சார். என்னங்க இது? கார்த்திக் இது மாதிரி விஷயத்துல நல்ல கில்லாடியாச்சே, அவர் ஈஸியா லைசன்ஸ் எடுத்துருவாரு. அட எங்க சார், இந்த உலகத்துல நல்லவங்களை விட கெட்டவங்க தான் சார் எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்காங்க. நீதி நேர்மன்னு வேலை பார்க்குறவங்களை விட லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க தானே சார் அதிகமா இருக்காங்க. சாருவும் வசந்தராவும் அந்த அதிகாரிங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க ஏதேதோ காரணம் சொல்லி லைசன்ஸை தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஆமா சார், அதுதான் இப்ப எங்க எல்லாருக்கும் பெரும் கவலையா இருக்கு. வள்ளி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க. எனக்கு ஒரு அடையாளமே கொடுத்தது வள்ளி தான். இன்னைக்கு வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே வள்ளி தான். என் பையன் என்ன மதிக்கவே மாட்டான், ஆனா இன்னைக்கு என் பையன் என்ன மதிச்சு அமெரிக்காவில இருந்து பேரனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றான்னா அதுக்கு காரணமே வள்ளி தான். எத்தனையோ பேர் வாழ்க்கையில வள்ளி விளக்கேத்தி வச்சிருக்கு. ஆனா இப்போ வள்ளி வாழ்க்கை இருண்டு போயிடுமோன்னு இருக்கு சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா என்னைக்குமே கைவிட மாட்டான். சார், வள்ளிக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு வள்ளி இருக்கிற வீட்டில் வந்து செக்யூரிட்டியா இருந்தேன். இப்போ வள்ளி வாழ்க்கைக்கு எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க முடியல. அந்த குற்ற உணர்ச்சியில கால் போன போக்குல சுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் உங்களை நான் பார்த்தேன். சார், நான் உங்ககிட்ட சொன்னது சரியா தப்பான்னு தெரியல. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் தொந்தரவு பண்ணிட்டு தான் நினைக்காதீங்க சார். அப்படி இல்லைங்க. கடவுளா பார்த்து தான் நமக்கு அறிமுகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான். கடவுள் எந்த காரியத்தையும் சும்மா செய்யறது இல்லைங்க. வள்ளிக்கு நடந்த விஷயங்களை உங்க மூலமா எனக்கு தெரியணும்னு கடவுள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அப்ப நிச்சயம் எனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். வள்ளிய என் சொந்த மக மாதிரி நினைக்கிறேங்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களால அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா சார்? உதவி பண்ண முடியுமாவா? என் கண்ணீரை தொடச்ச வள்ளி கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாதுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவளுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நிச்சயம் பண்ணுவேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நான் உயிரோடு இருந்து என்னங்க பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனப்பட போறேன்? ஆனா வள்ளி உயிரோடு இருந்தா எத்தனை பேருக்கு எவ்வளவு விதமான உதவிகள் பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. அதனால வள்ளிக்கு என்னாலான உதவியை நிச்சயம் பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். என்னடா இது? Hey, who are you man? டேய், அந்த கரும்பு முடிச்ச கண்ணாடியை கழட்டா. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். Hey Mr. Sivanandi, what are you doing here? டேய், உன்னைத்தான் நான் ரோடோட சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன். I am very busy. I am searching for location. ஆமா, நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வேணுமா? என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கே சேஞ்ச் வேணுமான்னு கேட்குறியா? டேய், நல்ல சேஞ்சுடா இது. இந்த சேஞ்ச் கூட வரலனா அப்புறம் அந்த 50 லட்சத்துக்கு என்னையா மதிப்பு? இங்க பார், நீ எவ்வளவு வேணாலும் பந்தா காட்டு, நான் வேணான்னு சொல்ல. நாங்க செய்ய சொன்ன வேலையை இன்னும் செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். டேய், என்னடா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? மர்டர் பண்றதுல எத்தனையோ விதம் இருக்கு. அதுல ஏன் மேல டவுட் வராம இருக்கிறதுக்கு எந்த மெத்தட்ல பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய கொரியன், ஹாலிவுட், பாலிவுட், ஸ்பானிஷ், எல்லாம் போஜ்புரி வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்ல எல்லா படத்தையும் பார்த்தேன். ஃபைனலா கத்தியால குத்திட்டு அந்த கத்தி ஏதாவது ஏர்ல தூக்கி போடுறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. டேய், இதுக்கு ஏன்டா இத்தனை நாட்டு படம் பார்க்கணும்? நம்ம நாட்டு சீரியலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. ப்ரோ, எதையுமே ரிச்சா பண்ணணும். இந்த பார், பணம் வாங்கி 1 வாரம் ஆகுது, இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கே, ஏன்டா? இத பாருங்க, நான் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கண்ணா. அதெல்லாம் நல்லா தெரியுது. அதனால தான் தாந்தோணி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியா? என்ன பத்தி முழுசா தெரியாம நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க பாஸ். பணம் வாங்கினதுல இருந்து தாறுமாறா சுத்திக்கிட்டு தெரியறியே. நாங்க சொன்ன வேலை எதுவுமே செய்யலையே, ஏன்டா? நான் முதல்ல ஒரு கொலை பண்ண போறேன். அப்ப கத்து ஏன் லெவலுக்கு இருக்க வேணாமா? அதுக்கு என்ன புதுசா செய்ய சொல்லிருக்கியா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கியா? ஆமா பாஸ், நான் எதை பண்ணாலும் அது இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு நினைப்பேன். சரி, எங்கேயோ ஆர்டர் பண்ணு, அது இன்னும் வரலையா? எப்படி வரும்? அது ஸ்பெஷல் நைஃப்.
கொஞ்சம் டைம் எடுக்கும். கத்திய ஜப்பான்ல ஆர்டர் கொடுத்துருக்கேன், கிளவுஸ தாய்வான்ல ஆர்டர் கொடுத்துருக்கேன், முகமூடிய அமெரிக்கால ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஆர்டர் கொடுத்துருக்கேன். டேய் உன் பில்டப்புக்கு அளவு இல்லையா? இங்க பார், வாங்கின பணத்தை இதுக்கே செலவு பண்ணி தீத்துருவ போல இருக்கேடா. ஏங்க எனக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நாம என்ன கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கணும் கொலை பண்ண போறோம்? இல்ல டீக்கடையில அக்கௌண்ட் வச்சிருப்பானுங்க அவனை கூப்பிட்டு கொலை பண்ண போறோமா? கார்த்திக்குங்க, கார்த்திக்க கொலை பண்ண போறோம். அதுவும் கார்த்திகை மாசத்துல கொலை பண்ண போறோம். என்ன ஒரு மேட்சிங் பாருங்க. ஏய், இதுல என்னடா மேட்சிங்லாம்? வழக்கமா கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் தான் ஏத்துவாங்க. ஆனா நான் கார்த்திகைங்கிற தீபத்தையே அணைக்க போறேன். எப்படி என் டைரக்டோரியல் டச்? ஏய், நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, செயல்ல தான் ஒண்ணுமே காணமே. கார்த்திக் ஒரு மல்டி மில்லியனர், அதனால அந்த லெவல்ல அவனை தூக்குனாதான் கெத்தா இருக்கும். இங்க பார், நீ எந்த லெவலுக்கு வேணாலும் கொலை பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ கொலை பண்ணி ஆகணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ். எப்போ நீங்க என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிங்களோ அப்பவே அது நடந்து முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்குங்க. இங்க பார், சாமுண்டி நீ நினைக்கிற மாதிரி ஆளலாம் இல்ல. என்கிட்ட சொல்ற மாதிரி கதையெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியாது. அதை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் கதை சொல்லி எத்தனை ப்ரொடியூசர் தூங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த சாமுண்டியெல்லாம் எனக்கு ஏமாத்திர சுச்சுப்பி. நீ சொன்னதை சொன்ன டைமுக்கு செய்யலேன்னு வை, சாமுண்டி நிரந்தரமா ஒன்ன தூங்க வச்சிருவா. ஐயோ, ஏன் பாஸ் இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பார், வர்ற புதன்கிழமை வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள கார்த்தியை நீ கொல்லல, நாங்க ஒன்ன கொன்றுவோம். போடா. சரி சரி, என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா திங்க் பண்ண கொடுங்க. வந்துட்டார். என்ன பார்த்தா கொலை பண்ற மாதிரியா தெரியுது? இல்ல துரோகம் பண்ற மாதிரி தெரியுதா? ஐ எம் ஜென்டில்மேன். யானை வாயில போன கரும்பு கூட திரும்ப எடுத்துடலாம், இந்த சுகுமார் கையில வந்த அட்வான்ஸை திரும்ப வாங்கவே முடியாது. புவர் ஃபெலோ. சித்தப்பா, இவரா வர சொன்னாரு? இவரால முடியுமா? ஏங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு என்னமோ இவரு மேல நம்பிக்கையே இல்ல. சரி விடு, இவரை தவிர நமக்கு நம்பிக்கையான ஆள் வேற யாரும் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு வேலை நடக்கணும். நீ சொல்ற வேலைய இவரு செய்வார்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. எனக்கு இருக்கு. இங்க பாரு சாமுண்டி, ஏற்கனவே பல பிளான்ஸ் போட்டாச்சு. இனிமே பிளான் எல்லாம் புதுசா இருக்கணும், அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். இப்ப நான் வச்சிருக்கிற பிளான பண்றதுக்கு இவர்தான் கரெக்டான ஆளு. சொல்லாதா? அது என்ன பிளான்? கொலை பண்ணணும். யாரை கொல்லணும்? கார்த்திகை கொலை பண்ணணும். கார்த்திகையா? பாத்தியா, இப்படி காரணம் கேக்குறவனெல்லாம் வச்சு எப்படி கார்த்திகை கொல்ல முடியும்? காரணம் தேவையில்லை, நான் சொல்றத செஞ்சா அதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு சித்தப்பா. என்ன பெனிஃபிட்? கார்த்திக் செத்தா வள்ளி விதவை ஆயிடுவா. அவளை மிரட்டி ஊருக்கு அனுப்பிடுவேன். உங்களுக்கு கார்த்திகை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும், எனக்கு வள்ளிய பழி வாங்கினதாவும் இருக்கும். அதனால கார்த்திகை தீர்த்து கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் தரும். எப்படி தருவீங்க? எவ்வளோ கேப்ப? 50. ஆமாங்க, நீங்களாம் பெருசாக அடித்து செட்டில் ஆயிருவீங்க, அதே மாதிரி நாங்கள் ஆக வேணாமா? கார்த்தியோட இந்த நிலைமைக்கு என் பொண்ணு நாச்சியா தான் காரணம். கார்த்தி போனதுக்கப்புறம் அந்த முழு உரிமையை எங்களுக்கு தான் சொந்தம். எல்லா உரிமையும் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? இடையில நாச்சியா சொன்னதுனால தான் உங்களை நம்பணும். அதுக்காக 50 லட்சமா? ரொம்ப ஜாஸ்தி. ஹே, நான் கேட்டது 50 லட்சம் இல்ல, 50 கோடி. ஐம்பது கோடியா? 50 கோடிக்கு எத்தனை சைஃபர்னு தெரியுமா? நான் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன போய் சைபர் கணக்கு பார்க்க சொல்றீங்க?
நீ கோடீஸ்வரனா ஆகிறதுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்ல. இந்த வேலைக்கு 50 அதிகம். நீங்க சொலைய 500 கோடி அடிச்சிட்டீங்க. நான் என்ன மொத்தத்தையுமா கேட்டேன்? 10% தானே கேட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. வர சொல்லிட்டு கிளம்ப சொல்றீங்க. நீங்க கேக்குற அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. நீங்க கிளம்புங்க. அப்படின்னா வேற ஆளை வச்சு செய்ய போறியா? ஆமா. அப்ப எனக்கு 100 கோடி ரூபா வேணும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உன்னதான் வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லியாச்சு. அப்புறம் உனக்கு எதுக்கு பணம் தரணும்? நீங்க கார்த்தியை கொல்ல போற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுல. அதை வெளியில சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 100 கோடி வேணும். ஏன் அனாவசியமா பேசிட்டு இருக்க? ஃபைனலா எவ்வளவு கொடுத்தா செய்வ? அதான் சொன்னேனே, 50 கோடி கொடுத்தா கொல்லுவேன். 100 கோடி கொடுத்தா வெளியில சொல்லாம இருப்பேன். 50 பெருசா 100 பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரி, வேலையை ஆரம்பி. தப்பு நடந்ததுன்னா ஒன்ன கொன்னுடுவேன். அட்வான்ஸா ஆன்லைன்ல போடுங்க. வேலையை முடிச்ச பிறகு சாமுண்டி கிட்ட பணமாவோ சொத்தாவோ எழுதி கொடுங்க. வரேன். இதுக்கு தான் உன் சித்தப்பாவை கூட்டிட்டு வந்தியா? இந்த மாதிரி வேலைக்கு மத்தவங்கள நம்புறதை விட சொந்தக்காரங்களை நம்புறது நல்லது. அதுக்காக சொத்துல பங்கு கேட்பாங்களா? தப்பில்ல. இது எல்லாமே என்னோட அக்கா சம்பாதிச்சது. உங்களை விட எங்களுக்கு உரிமை அதிகம். நீ கார்த்திகை பழி வாங்க வந்தியா இல்ல அவன் சொத்தை கொள்ளடிக்க வந்தியா? இப்ப எதுக்கு சாரு பேசிக்கிட்டு? நம்ம கூட்டணி வலுவா இருக்கு. நமக்குள்ள விரிசல் வேணாம். நம்ம எதிரி கார்த்திக் சாகணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஆகிறத பத்தி பேசலாம். இவ்வளோ தூரம் போயிட்டீங்களா? மொத்தமா ஆட்டைய போட்டுட்டு 5 10 கொடுக்கலான்னு பார்த்தா என்கிட்டயே 10 20ன்னு பெர்சன்டேஜ் எதிர்பார்க்குறீங்களா? முதல்ல கார்த்திகை முடிப்போம், அப்புறம் உங்க கதையை பார்த்துக்கிறேன். இங்க தானே இருக்கிறேன்னு சொன்னா ஆளை காணோம். என்ன சாய விட மாட்டான் போட்டிருக்க? ஏய், எவன்டா அவன்? ஏய், எவன்டா அவன்? ஏய், நீயா? ஏயா காது கேட்கல? உள்ள வா வான்னு கூப்பிடுற, உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீ எங்கடா கூப்பிட்ட? சும்மா கார் தானடா கத்திச்சு. ஆமா, இது என்னடா புதுக்கோலம் பூம்பு மாட்டுக்கார மாதிரி? யோ, எவ்வளவு ராயலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட்டிக்காட்டாங்கிறத பேச்சிலேயே காட்டுற பாத்தியா? சரி சரி சொல்லு, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இவர் அப்படியே பெரிய கலெக்டர், இவர் போய் தான் ஆபீஸ் திறந்து வைக்கணும். யோ, அங்க கார்த்திக் வள்ளியே வேலை வெட்டியில தான் இருக்காங்க. ஏய், ஆமாடா, அதை நினைச்சாதானே எனக்கும் கவலையா இருக்கு. கவலையே படாத, அதுக்காக தான் இந்த கபாலி ஸ்டைல் கெட்டப்பே போட்டிருக்கேங்க. எரிச்சல கலப்பாத, முதல்ல வந்த விஷயத்த சொல்றா. கோவப்படாத பெருசே. 1 மினிட். இங்கே பார். என்னது இது? உன் கெட்டப்போ இந்த பெட்டியை பார்த்தா சந்தையில தையல வைக்கிற மாதிரியே இருக்குடா. யோ, நீ இன்னும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே வரவே இல்லையா? இப்ப பாரு. ஏதுடா அவ்வளவு பணா? பேங்க்ல ஏதாவது கொள்ளடிச்சியாடா? என் ஸ்டைல் அது இல்ல. இருக்கிறவங்க கிட்ட புடிக்கி இல்லாதவங்க கொடுக்கறது. ஐ அம் மாடர்ன் ராபின் ஹுட். டேய், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. ஏதுன்னு சொல்லி தொலைடா. நம்ம வில்லனுங்க
அதான் அந்த சாமுண்டி குரூப் அவங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது. எப்படிடா? ஒரு வேலையை செய்ய சொல்லி கூலி கொடுத்தாங்க, கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்னடா வேலை? ஒரு ஆளை கொலை பண்ணணும். யாரு நீ? ஆ? ஏண்டா உன்னை நம்பியாடா இந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்க? அருவாளை தூக்குறதுக்கும் குருவாளை சொருகிறதுக்கும் ஒரு கெத்து வேணும்டா. உன்ன மாதிரி செத்த பயலுக்கெல்லாம் அது வராதுடா. ம், சரி, அந்த வேலையை நீயே செய்ய, இந்த பணத்தை வச்சுக்க. ஏய், பணத்துக்காக நான் சம்பவம் செய்யற ஆள் இல்ல, பாசத்துக்கு தான்டா செய்வேன். சரி சரி, இந்த பஞ்சு டேலாக்லாம் போதும், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். இப்ப சாக்கு கொடுப்ப பாரு. இந்த பணத்தை கார்த்திகை கொள்ள சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏய், என்னடா சொல்ற ராஸ்கல்? ஏண்டா கூத்தாடி பயலடா நீ? பணத்தை கொடுத்தா உப்பு போட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணுவேன் நீ? புரியா? சும்மா உன் பாட்டுக்கு டேலாக பேசிக்கிட்டு போற. கார்த்திகை கொள்ள சொல்லி அவங்க கூட்டத்துல இருந்து ஒரு ஆளை பிடிச்சா சந்தேகம் வராதுன்னு சொல்லி என்னைய செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீ வேலை போயிட்ட. இத எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து சொல்லுவேன். யோ, உனக்கு மீசை வளர்ந்த அளவுக்கு மூளை வளரவே இல்லையா? விஷயத்தை முழுசா கேட்டு தொலை. நீ சொல்ல போற காரணம் எதுவா இருந்தாலும் நீ பண்ணது துரோகம் தானே? சரி பெருசு, அப்படியே வச்சுக்க. பணம் இல்லாம நம்ம வள்ளி எவ்வளவு கஷ்டப்படுது. ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அந்த பொண்ணுக்கு ஆயிரக்கணக்கான கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருந்த. இப்ப நீ சொல்லு, இப்ப நீ சொன்னியே அவங்க வீட்டுக்கு உப்ப தின்னவங்கன்னு, சும்மாலாம் இருக்க முடியுமா? வந்துட்டாரு பெருசா சொல்றது. எங்களுக்கு நன்றி விசுவாசம்லாம் இருக்குங்க. ஏண்டா எப்படிடா வள்ளிக்கு உதவ முடியும்னு யோசிக்கிற? பெருசு, இந்த பெட்டி தானா வந்து வலையில விழுந்தது. ஆ? யோ, நமக்கு பணம் தேவை, அது எந்த வழியில வந்தா என்ன? இந்த பணம் மட்டும் என்ன, நம்ம கார்த்திக் தம்பிட்டு வந்து புடுங்கினது தானே. அதுக்குன்னு கார்த்திகை கொலை பண்ணுவேன்னு சொல்வேடா? கொலை பண்ணிடுவேனா? என்ன இந்த பச்சை மூஞ்சி அதுக்கெல்லாம் ஒர்த்தா? சும்மா இருயா, அவங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகத்தை போட்டேன். சரி, இந்த பெட்டியை கொண்டு போய் வள்ளிட்ட கொடுத்துரு. அட புடி பெருசு, இதுல சரியா 50 லட்சம் இருக்கு. இந்த காருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கூட வாடகைக்கு அதுல இருந்து காசு எடுக்கல, ஏன்னா இது அடுத்தவங்க பணம். சரிடா, இப்ப கார்த்திகை கொல்றதுக்கு பணம் வாங்கிட்ட, இப்ப யார கொல்லுவ? இந்த ஊர்ல யாரு வேலை வெட்டி எல்லாம் வேஸ்டா இருக்காங்களோ முதல்ல அவங்கள போட்டு தள்ளுவேன். ஏய், நீ யார சொல்றன்னு தெரியுது. பணம் கொடுத்தவன் கேட்பான்ல, அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கெல்லாம் ஐடியா வச்சிருக்க பெருசு, அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ கிளம்பு, நான் வரேன். பெட்டி பத்திரம். என்னங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும், பசிக்கல. என்ன மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் இப்படி நொந்து போய் உட்காந்துருந்தா என்ன ஆகுறது? நல்லது செய்ய ஆசைப்பட்ட எல்லாருமே போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க. மாமா, ஒரு நாள் 2 நாள் போராட்டம்னா பரவாயில்ல மாமா, வாழ்க்கையே போராடுற மாதிரி தானே இருக்கு. எந்த விஷயம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நம்மளை விட நம்ம எதிரிக பலசாலியா இருக்காக, அதனால அதிகாரிகளை அனுப்பி நம்ம கம்பெனியை மூட வச்சிருக்காக. லீகலா லைசன்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நானும் கோவத்தில் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டேன்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாம். அதுக்கு தான் மாப்பிள்ள, காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா அடம் பிடிச்சிருந்தா கூட அந்த அதிகாரிகள் லைசன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாக. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் நான் அப்படி பேசினேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், எனக்கும் அது புரிஞ்சிருச்சு. அவர் ஆக்சுவலாக நம்ம ஃபைலை பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? அந்த நேரத்தில் ஆஃபீஸருக்கு யாரோ ஃபோன் பண்ணி பேசினாங்க, கவனிச்சியா நீ? அது நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்காக கூட இருந்திருக்கும். எனக்கும் அதாங்க தோணுச்சு. வசுவம்மாக்கு எல்லா மட்டத்திலயும் ஆளுக இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஆட்டத்தை காட்டுறாக. எத்தனை நாளைக்கு ஆட்டம் காட்டுறாங்கன்னு பாப்போம். ஏன் மாப்பிள்ள, இதை எதிர்த்து கேஸ் போட்டா என்ன? கேஸ் போடலாம், ஆனால் அதெல்லாம் உடனே விசாரணைக்கு வராது மாமா. சீக்கிரமாக ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்காது. அப்ப அது வரலையும் என்ன பண்றது? எனக்கும் அதான் கவலையாக இருக்கு மாமா. லைசன்ஸ் வாங்காமல் பிஸ்னஸே பண்ண முடியாது மாமா.
இதை விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணா? தெரிஞ்ச பிசினஸ் பண்றதுக்கே இவ்ளோ பிரச்சனை வருது. தெரியாததுல இறங்கி மாட்டக்கூடாது. பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே தெரிஞ்ச பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஃபைனான்ஸ் பிசினஸே பண்ணலாங்க. லைசன்ஸ் இல்லாமல் எப்படி வள்ளி? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குங்க. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாம போய் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. நான் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும். அது என் பொறுப்பு. அதான் கேட்குறேன்ல எப்படி? நான் சொல்றேன்ல, தைரியமா போங்க. சரிங்க. எப்படி வள்ளி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? உனக்கு ஏதாவது வழி தெரியுமா? தெரியல. ஆனா ஜனங்களுக்கு தெரியும்ல, யாராவது எங்கேயாவது இருந்து வழி காட்டுவாங்க.